إله إلا الله لا إله إلا الله أنت تطلع بيننا عند واحدك النور والوالد منك يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. மக்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து தௌபாவிலே பல இடங்களில் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அழுத்தமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு பரலாக இஸ்லாத்திலே ஒருவர் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பொருளாதார வளமும் வசதியும் அவரிடத்தில் இருந்து ஜகாத்தை அவர் நிறைவேற்றாவிட்டால் அவர் இஸ்லாம் என்ற வட்டத்திலேயே அவர் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா இந்த அருள் வசனத்திலே அழுத்தமாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். வசதி படைத்தவரின் மீது மார்க்கம் இதை கடமையாக ஆக்கியிருக்கிறார். உண்மையானவர்களே, தமிழிலே வரம்புரி ஜான் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இஸ்லாம் இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம், அந்த நூலுக்கு பேர் நல்ல நூல். இஸ்லாம் இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம் என்ற அந்த நூலிலே அவர் ஒரு இடத்திலே சொல்லி காண்பிக்கிறார், உலகத்தில் எல்லா சமயங்களும் தர்மத்தை சொல்லி காட்டியது. உலகத்தில் எல்லா சமயங்களும் எல்லா மத போதனைகளும் தர்மம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி காண்பித்தது. ஆனால் தர்மத்தை கடமையாக்கியது இஸ்லாம் மட்டும்தான் என்று சொன்னார். அதை ஃபர்லாக ஆக்கியது, அதை கடமையாக ஆக்கியது இஸ்லாம் மட்டும்தான் என்று சொல்லி காட்டினார். அருமையான பெருமக்களே, ஜகாத் என்ற இந்த சொல்லு இருக்கிறதே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா 30 இடங்களில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த வசதியை நிரப்பமாக தந்து ஜகாத்தை கொடுப்பதற்கான நசீபையும் தந்திருக்க வேண்டும். பெருமக்களே, ஜகாத் என்ற அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கிட்டத்தட்ட 30 இடங்களில் சொல்லி காண்பிக்கிறார். இஸ்லாமிய வணக்கங்களிலே உடல் ரீதியான வணக்கம், பொருள் ரீதியான வணக்கம் என்று இரண்டாம் பெருமக்கள் பிரிப்பார்கள். இதிலே இந்த செல்வத்தின் மூலமாக செய்யப்பட வேண்டிய வணக்கமாக, அந்த மாலிகையான அந்த ஒரு இபாதத்தாக அல்லாஹ் தஆலா இந்த ஜகாத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா இவ்வளவு கடினமான ஒரு வார்த்தையை சொல்கிறான், வவைலுல் லில் முஸ்ரிகீன், அந்த முஸ்ரிகீன்களுக்கு நாசம் தான். யார்? அல்லதீன லா யுத்தூன ஜகாத், ஜகாத்தை கொடுக்காதவர்கள் என்று சொல்கிறான். ஜகாத்தை கொடுக்காதவர்களை அல்லாஹ் தஆலா இணை வைப்பவர்கள் என்று சொல்கிறான். அவர்கள் ஆகிரத்தில் காபிரிகளின் கூட்டத்தில் தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால் அது எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை என்பதை பெருமக்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாத்துல ஜகாத் சம்பந்தப்பட்ட விஷயம் 2 இருக்குது. ஒன்னு மக்கியான ஜகாத், இன்னொன்னு மதனியானதுன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல தர்மம் செய்வதை வலியுறுத்தி, அதாவது கட்டாயமாக்கப்படாத தர்மம் என்று இருந்தது ஆரம்பத்தில் மக்கமா நகரத்திலே சொல்லப்பட்ட இந்த ஜகாத்துகள் எல்லாம். ஆனால் இஸ்லாத்தினுடைய பெரும்பாலான சட்டங்கள் நடைமுறையானது ஹிஜ்ரி 2 மதீனா வந்த பிறகுதான் என்ற அடிப்படையிலே மதீனாவிலே சொல்லப்பட்ட அந்த ஆயாத்துகள் எல்லாம் ஜக்காத்தை கண்டிப்பாக ஆக்கியிருக்கிறது என்பதை மார்க்கம் மட்டும் சொல்லி காண்பிக்கிறது. இந்த ஓதப்பட்ட சூரத்து தௌபாவில் அல்லாஹ் தஆலா ஃபபஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், யார் ஜக்காத் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான அதாவை கொண்டு ஆய்வை நீங்கள் சொல்லி காட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மிக கடுமையான வார்த்தையை கொண்டு குர்ஆன் ஷரீஃப் அந்த அதாவை எச்சரித்து காண்பிக்கிறது. அருமையானவர்களே, நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசித்திருந்த தங்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாயினுடைய அந்த குத்பாவிலே அவர்களுடைய இறுதி பேருரையை சொல்லி காண்பித்தார்கள். மக்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வஸல்லு கம்சக்கும், 5 நேர தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், வஸூமு ஷஹரக்கும், ரமலானை நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், வஅத்து ஸகாத்த அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய ஸகாத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், வஅத்தீஉ அம்ரிக்கும், பொறுப்பாளர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள், ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பினுடைய ஜன்னத்தை நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டுவார். அருமையான பெருமக்களே, இந்த ஜகாத் என்பது இருக்கிறதே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில பணக்காரங்க யார்? போன ஆட்சியில அலுவாலியானவராக இருந்தார், மண்டேக்கு அலுவாலியான்னு சொல்லி இந்த திட்டக்குழு தலைவர் வரார். அவர் இந்தியாவில் பணக்காரங்க யார், கடைகள் யார், அவங்க ஒரு அளவுகள் சொன்னார். யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 26 ரூபாய் சம்பாதிக்கிறான் அவங்களும் பணக்காரன்.
27 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிச்சா பணக்காரன். அது பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கு 27 ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியும்? நீங்க எம்பிக்கள் தான் நீங்க என்ன செய்றீங்க, 4 நாள் வீட்லயே சாப்பிடுறீங்க, இங்கே தான் அப்படியே சாப்பிடுறாங்கன்னு சொல்லி அந்த கணக்கெல்லாம் பெரிய விவகாரம். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே பணக்காரர்கள் யார், ஏழைகள் யார் பார்க்க சொல்லி காட்டிவிட்டது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே வசதியானவர்கள் தான் யார், அவர்களை எப்படி பிரிப்பது, வசதியினுடைய அளவு என்ன மாத்திரமாக சொல்லி காண்பித்தது. வருடம் முழுவதும் ஒரு வருடத்திலே 10 பவுன் தங்கத்தினுடைய அளவு, தங்கமோ தங்கத்தினுடைய அளவு, உபயோகிக்கக்கூடிய தங்கம் அல்ல, ஒரு மனிதனிடத்திலே 10 பவுன் தங்கத்தினுடைய அளவு சுமார் எவ்வளவு வரும்? தோராயமா சொல்லுங்க, தோராயமா கரெக்டா சொல்லல, ஒரு 2 லட்சம் ரூபா ஆகுமா? 2 லட்சம், 3 லட்சம் ரூபா ஆகுமா? 3 லட்சம். அது மாதிரி 10 பவுன் தங்கம். அப்படி இல்லைன்னு சொன்னா 612 கிராம் வெள்ளி. அந்த காலத்துல தங்கம் வெள்ளி கிட்டத்தட்ட ஒரே ரேட்டா இருந்துச்சு. 612 கிராம் வெள்ளி அல்லது 10 பவுன் அளவுக்கு உண்டான தங்கம். இந்த 2 1 2 தேர்தல்கள் இல்லை, 2 1 இருந்தால் அவர்களுக்கு கம்மியாகிறது. அதே போல ஆடுக்கு ஒரு நிறைய ஆடு வச்சிருக்கிறார், அதனுடைய அளவு என்ன? 40 ஆடு இருந்தால் ஆடு கடமையாகும். ஆட்சியுடைய அளவு ஒரு வசதி உள்ளவர் என்பதற்கு மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. 40 ஆடு இருந்துச்சுன்னா அவருக்கு ஜக்காத் கடமையாகும். ஒரு ஆண்டு 30 மாடு இருந்துச்சு ஜக்காத் கடமையாகும். ஒரு ஆண்டு 5 ஒட்டடை இருந்துச்சு ஜக்காத் கடமையாகும். ஒருவரிடத்திலே அவருடைய விவசாயத்தில் 653 கிலோ மகசூல் அவருக்கு ஒரு வருடத்தில் அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால் அவருக்கு ஜக்காத் கடமையாகும். கொஞ்சம் கூட சின்ன போடுறாரு, வீட்டுல சின்னதெல்லாம் போட்டு காய்கறி உண்டாக்குறாரு, அதுக்கெல்லாம் ஜக்காத் இல்லை. அதுக்கு மாத்திரம் அளவை நிர்ணயித்திருக்கிறது. 653 கிலோ மகசூல் கிடைக்கக்கூடிய விவசாயத்தை யார் வைத்திருக்கிறாரோ இவங்களெல்லாம், அதுவும் அதற்கு மேலுள்ள அந்த பொருள் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு 102 கணக்கு வச்சு ஜக்காத். பொருளாதாரத்துக்கு விவசாயத்தினுடைய நிலத்தினுடைய அந்த தன்மைகள் வேறு, அதனுடைய சட்டங்கள் எல்லாம் வேறு. அருமையான பெருமக்களே, நேற்று ஒரு ஆள் கேட்டார், வாடகை வீட்டுல இருந்து எனக்கு வாடகை வந்துருக்கு, சொந்த வீடு ஒன்று இருக்குது, 2 வீடு வாடகை நான் கொடுத்துருக்கிறேன், வாடகை வந்துட்டு இருக்குது, அந்த ஜக்காத் எப்படிங்க? அந்த வீட்டினுடைய மதிப்பு போட வேண்டியதில்லை. ஜக்காத் அந்த வாடகை ஜக்காத்தை எட்டினால் அது தரணும். இந்த வாடகை வந்துட்டு வைங்க, அந்த வாடகை ஜக்காத்தினுடைய அளவை எட்டிவிட்டால் அப்பொழுது ஜக்காத்து கடமையாகும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஜக்காத்து ரொம்ப சிரமமானது ஒன்று இருக்கு. மக்களிடத்துல இது எல்லாம் அங்கீகாரமானதுக்கான பல காரணங்கள் ஒன்று என்னன்னு சொன்னா, இது ஏதுவானது, ரொம்ப சிரமமானது. அருமையான பெருமக்களே, நாம இது சும்மா ஏதோ ஒரு 27 அன்னைக்கு வீட்டுக்கு ஆட்கள் வர்றாங்க, கொஞ்சம் பணத்தை தோராயமா கொடுத்து இருக்கிறதோட கொஞ்சம் கொடுத்த மாதிரி தெரியுது. அப்படி இல்லை, இது கணக்கு பார்த்து கொடுக்கணும். முறையான ஜக்காத்துங்கிறது கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது, அதை பங்கேற்கக்கூடிய முறைகளை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. மிக தெளிவாக சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மார்க்கம் நமக்கு தெளிவை சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, யார் கொடுக்கிறார் அவர்களுக்கு சில விதமான மேன்மைகளை உண்டாக்குகிறார். முதலாவது கொடுக்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல பாராட்டலாம், ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, அவர் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து கொடுக்கிறார், அலா ஹுப்பிஹி, ரப்பின் மீது உள்ள ஹுப்பின் காரணத்தினால். அல்லாஹ் நம்ம இந்த கூட்டத்தில் ஆக்க வேண்டும். ரப்பின் அவன் நம்மகிட்ட அவனுக்காக என்ன சொல்ல வரும்? அவன் தான் எல்லாத்தையும் தந்தான். ஆனால் கொடுக்கிறான் என்று சொன்னால் ஒரு நாட்கள் சில பேர் 1000 ரக்காத் தொழுகணும் தொழுவாங்க. 1000 ரக்காத் அன்னைக்கு தொழுகு கொஞ்சம் சுட்ட வைக்கிறது என்ன சில பேருக்கு சிரமமா இருக்கு. ஆனால் என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பணம் சாதாரண உண்டாக்குறது இல்லை. பணத்தினுடைய மதிப்பும் அதனுடைய கண்ணியமும் அது உண்டாக்குற விதமும் உண்டாக்குறதுக்கு எவ்வளவு சிரமங்களும் தெரியுது. அப்படி இருக்கிற அந்த பணத்தை அல்லாஹ் மத்த கொடுக்கிறார் சொல்லும் பொழுது உண்மையிலேயே அல்லாஹ் அவருடைய மஹப்பத் ஏற்படுகிறது. ஹதீஸ்ல வருது, அஸ்ஸஹீஹ் ஹபீபுல்லாஹ், யார் கொடையாளியாக இருக்கிறாரோ அல்லாஹ்வுடைய நேசர், வயிற்றான வாசிப்பா அவர் சில பாவங்களை செய்தாலும் ஒரு பகீர் அல்லாஹ் கல்வியலுக்கான அல்லாஹ்வுடைய விரோதி, வயிற்றான ஆபிதா அவர் வணக்கசாலியா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விரோதி. ஏன்னா பொருளாதாரத்தை ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக விட்டுக் கொடுக்கிறது ஒரு பெரிய மகத்தான ஒரு பாக்கி. அருமையான பெருமக்களே, பொருளாதாரத்தை யார் ஜக்காத்தின் வழியாக சதக்காவின் வழியாக கொடுக்கிறார்களோ அதில் ஏற்படக்கூடிய முதல் லாபம் யாருக்குன்னா அல்லாஹ் சொல்றான் கொடுக்கிறவருக்கு தான். நாங்கள் வாங்குவதற்கு அல்லாஹ் சொல்றான் இல்லை இல்லை, கொடுப்பவருக்குத்தான். இந்த ஓடப்பட்ட ஆயத்தில் வருகிறது, குருவின் நம்பாரின் சொதக்கத்தன் யார் கொடுக்கிறார்கள் அவருடைய பணம் முதலாவது தூய்மை அடைகிறது. அது வெளியிடமான அந்தரங்கமான சுத்தத்தை பெறுகிறது என்பது மாத்திரமல்ல, அந்த பணம் வளர்ச்சி அடையும். அல்லாஹ் வாங்கி அந்த பணத்தை அல்லாஹ் வளர்ச்சி அடைய செய்கிறான். ஒமா அசைத்தும் என் ஜக்காத்தின் குறியீடுவன
வாசகம். யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தன்னுடைய ஜகாத்தை கொடுக்கிறார்களோ, وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون. அல்லாஹ் அதை அவர்களுக்கு பன்மடங்காக ஆக்கி கொடுக்கிறான். அவன் சீமான்களுக்கெல்லாம் பெரிய சீமான். கொடுத்ததை பார்த்து அல்லாஹ் தஆலா அதை பன்மடங்காக ஆக்கி கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். அதனால ஜகாத் கொடுப்பதுல முதலாவது யாருக்கு நான் கொடுக்கிறவங்களுக்கு தான். அவங்களுடைய பணம் பரிசுத்தமாகிறது. வெளிரங்கமான நிலையிலும் அந்தரங்கமான நிலையிலும் பரிசுத்தமாகிறது என்பது மாத்திரமல்ல, அதிலே வளர்ச்சியையும் பன்மடங்கு லாபத்தையும் அல்லாஹ் தஆலா திருப்பி தருவதாக சொல்கிறான். இரண்டாவது என்ன சொன்னா, கஞ்சத்தனத்தை விட்டு மனிதனை பாதுகாக்கிறார். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அதனால ஒரு மனிதனிடத்தில் இந்த கஞ்சத்தனம் என்ற அந்த ஒரு இழிநிலையை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக ஜகாத்தினுடைய கொடுக்கும் தன்மை அமைந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது, ஜகாத்தை கொடுப்பதினால் முதல் லாபத்தை பெறுபவர் கொடுப்பவராக இருக்கிறார். அது மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறார், குர்ஆன் ஷரீஃபிலேயும் பல்வேறு இடங்களில் வருகிறது, யார் கொடுக்கக்கூடிய தன்மை பெற்றவராக இருக்கிறார், இவரே தான் சம்பாதித்த பணத்திலிருந்து தனி மனிதனுக்காக சமூகத்தினுடைய நன்மைக்காக இவர் எப்போ கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரோ, இவர் வேண்டாத பொருளை அபகரித்து எடுப்பாரா? இவர் கொடுக்கிறார் தன்னுடைய சம்பாதித்திலிருந்து தனி மனிதனுடைய நன்மைக்காக சமூகத்தினுடைய நன்மைக்காக என்று பார்த்து பார்த்து கொடுக்கிறாரே, இந்த மனிதர் மற்றவருடைய பொருளை அபகரிக்கக்கூடியவராகவோ அவருடைய பொருளை எடுக்கக்கூடியவராக நிச்சயமாக இருக்க மாட்டார் என்பதை மாற்றம் சொல்லி காண்பிக்கிறது. அதே போல யார் கொடுக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி செலுத்துகிறார். அதாவது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அருளுக்கும் அதுக்கு நேர்மாறான நன்றி வேணும். ஒவ்வொரு அருளுக்கும் நேர்மாறு. கண்ணை தந்திருக்கிறான் அல்லாஹ், கண்ணுக்கு நன்றி என்ன, அது நல்ல விதத்தில் பயன்படுத்துறது. காலுக்கு நன்றி என்ன, அல்லாஹ் தந்ததை இபாதத்துக்காக பயன்படுத்துறது. ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கு நேர்மாறான நன்றி வேண்டுமே. அதே போல உலகத்தில் எவ்வளவோ பேர் வாழ்வின் அன்றாட தேவைகளுக்கு சிரமப்பட்டு அப்படிப்பட்ட நிலையை கையிலே நிறுத்தக்கூடிய நிலையை பார்க்கும் பொழுது தன்னை யாசிப்பதை விட்டும் தன்னை பாதுகாக்காமல் அந்த எஜமானனுக்கு அந்த அதிபதிக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்திலே அவர் பொருளாதார ரீதியாக நன்றி செலுத்துகிறார், இறை அருளுக்கு நன்றி செலுத்துகிறார். உலகத்தில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ தேவைகளுக்கான யாசித்து இருக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படி யாசிப்பதை இல்லாமல் ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று தன்னுடைய அதிபதிக்கு தன்னை படைத்த ரப்புக்கு அவன் தந்த பேரர்களுக்கு நன்றியாக அதை கொடுக்கிறார் என்று சொல்லப்படுது. அருமையான பெருமக்களே, நன்றியாக செலுத்துகிறார்கள். அல்லாஹ் தஆலா அதை பன்மடங்காக ஆக்கி கொடுக்கிறான் என்பதை பார்க்கிறோம். முந்தைய சரியத்துகளில் எல்லாம் ஜக்காத்துங்கிறது இருக்குது. அதை ஜக்காத் பணத்தை யாருமே சாப்பிடக்கூடாது, யாருக்கு கொடுக்க கூடாது. ஜக்காத்தினுடைய பொருளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரு திறந்த வெளியில வைக்கிறோம், அல்லது மறைமுகத்தில் வைக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹத்தா யஸீனாபி குர்பானின் கல்புஹுன்னா, ஒரு நெருப்பு ஒன்று கரிச்சு, அந்த நெருப்பு கரிக்கலன்னா அந்த பொருளை விட்டு மக்கள் ஓட ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குது. நெருப்பு கரிச்சிருக்குன்னு சொன்னா அது அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். கரிக்கலன்னா யாரும் அதை எடுக்க மாட்டார்கள். ரப்பினுடைய கோபம் இதுல இருக்குதுன்னு அது இருந்து ஓடுவாங்க. பழைய காலத்தினுடைய ஜக்காத்தினுடைய நடைமுறையாக அப்படித்தான் இருந்தது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் ஜக்காத்தை பற்றி அவ்வளவு பாராட்டி சொல்கிறார். நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஈமானோடு இணைத்து ஜக்காத்தை சொல்வார், ஈமானோடு இணைத்து சொல்வார். அதனால்தான் அன்றைய காலகட்டங்களிலே முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் சோதனையான காலகட்டத்தில் நாங்கள் என்ன யுவத்தை வேண்டுமானாலும் செய்கிறோம், ஜகாத் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் விட்டுக் கொடுக்கணும்னு சொன்ன உடனே சார்ந்த சொல்லுகையான சித்தியப்பல் அக்பர் அவர்கள் அமைதியின் திருமணமாக பயன்பெற்ற சித்திக் நாயகம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், காலகட்டத்திலே ஒருவர் ஒரு வாகனத்தை கொடுத்து அதற்கான கையில கொடுத்தார், இப்ப கை தர மாட்டேங்கிறார் என்றால் அவளை எதிர்த்து நான் யுத்த பிரகடனம் செய்வேன் என்று சொன்னார்கள் சித்தியப்பல் அக்பர் அவர்கள். அருமையான பெருமக்களே, அவங்க அப்படி ஒரு வார்த்தை சொன்னவனே எனக்கெல்லாம் பயமா இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் தஆலா சித்திக் நாயகத்தினுடைய அந்த கல்வை அல்லாஹ் விரிவாக ஆக்கி தந்து எவ்வளவு அற்புதமான ஒரு நடைமுறையை செய்தார்கள். இல்லைன்னு சொன்னா காலம் காலமாக இந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒரு பிழை சந்தித்துக் போயிருக்கும், அதை தடுத்து நிறுத்தியவர்கள் சித்திக் நாயகம் என்று செய்யா வருவதுதான் ரலியல்லாஹு தஆலா சொல்வார். அருமையான பெருமக்களே, அதனாலே மார்க்கம் மிக வலியுறுத்திய ஒரு உன்னதமான காரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோடு இணைத்து சொல்வார்கள். அபூதாவுத் ஹதீஸ் வருது, யாரிடத்திலே இந்த தன்மைகள் இருக்கிறதோ அல்லாஹ் தஆலா ஈமானை துணை அவர்களுக்கு தருவார். அதுல ஒண்ணு சொன்னாங்க, தான் அழைத்தால் ஜக்காத்த மாளிகை பையபத்தன் பிகானம், தன்னுடைய பொருளாதாரத்தில் உண்டான ஜக்காத்தை அவர் மனம் வந்து கொடுத்தார்,
குல்லி ஆமின், ஒவ்வொரு வருஷத்திலேயும், நான் ஒண்ணு எழுதி சொல்லல, அபுதாபுல ஹதீஸ் வருது, ஒவ்வொரு வருடத்திலேயும் யார் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கிறாரோ அவருடைய ஈமான் துறையானதாக ஆகிவிட்டது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு பாராட்டினார். அருமையான பெருமக்களே, அதனால ஏதோ நம்ம பணத்திலிருந்து ஏழைகளை கேட்டு வர்றாங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு ஓரளவு முடிஞ்ச மாதிரி தெரியுது, கூட கொடுத்த மாதிரி தெரியுது அப்படிங்கிறது அல்ல. நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஒரு கணக்கு பார்க்க வேண்டும். அதை நம்ம ஜகாத்துடைய அளவு நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, இல்ல ஜகாத்துடைய அளவுக்குண்டான பொருளாதாரம் இல்ல, நம்ம கொடுக்க வேண்டிய கடமை இல்லை, நமக்கு இருந்தது என்று சொன்னால் சரியாக அதை கணக்கு பார்த்து அதற்குண்டான நிலையில மார்க்க எல்லாமே தெளிவு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து எவ்வளவு உயர்ந்த ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு மாதம் போட்டுக்கிறார், ஜகாத் கடமை இல்லை. அவர் 10 கார் வச்சிருக்கிறார், ஜகாத் கடமை இல்லை. அவருக்கு 5 வீடுகள் குடியிருக்கிறார், ஜகாத் கடமை இல்லை இருக்கலாம். அவர்களுக்கு தரவான பொருள்கள் இருக்கிறது, ஒவ்வொன்றும் கோடி மதிப்பு போலும். அவர் உபயோகிக்கக்கூடிய அவருடைய சாதனங்களுக்கு அவர் உபயோகிக்கக்கூடியதாக இருக்காது. அந்த தரவான ஜகாத் எதற்கு கொடுக்க வேண்டும் என்பதை மாற்றம் வெளிப்படுத்தி சொல்கிறது. முறையாக தெரிந்தவர்களிடத்தில் அந்த விஷயத்தை கேட்டு ஜகாத்தை கணக்கிட்டு நாம் கொடுத்து நிறைவான பூர்ணமான முஸ்லிம்களாக நாம் செல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை நமக்கு தந்தருள்வானாக. பொருளாதாரத்தில் வளமான நிலையை அல்லாஹ் தந்தருள்வானாக. தன்னுடைய அல்லாஹ்வை திருப்தியை நாடி தாராளமான ஜகாத்துகளை அள்ளி கொடுத்து அதன் வழியாக அவர்களுடைய அன்பை நிறைவான பெற்றார்களே, அப்படிப்பட்ட உத்தமர்களை போல் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். This audio was downloaded from tamilbayan.com.